ஹலோ ஆல். மேடம் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது யார் மூலியமாக வந்தாங்கன்னா சஷீந்தர் சார்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் என்னை வந்து மேடம் சொன்னாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது பழைய கிளினிக்லேருந்து அப்படி தானே மேடம்? பழைய கிளினிக்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் டாக்டர் சிபியோட கிளையண்ட் இவங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க மேடம்? 5 to 7 years. 5 to 7 years. ஸோ நான் சொல்ல தேவையில்லை. அபோட் ஆக்சி ப்ளஸ் பற்றி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எத்தனை பேஷண்ட்டுக்கு மேடம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை கிளைண்ட் சொல்லியிருக்கீங்க? 5 to 6 கிளைண்ட்ஸ் அவங்க வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுத்து அதை ஷேர் பண்ணி அதை இன்றைக்கி வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே போயிட்டு இது சரியாயிடுச்சு, இந்த விஷயம் இன்றைக்கி நல்லானதுனால நான் இந்த டெஸ்டிமோனியல் கொடுத்தேன், அந்த கிராட்டிடியூட் கோஸ் டு யுவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ டெஸ்டிமோனியல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி என்கிட்ட காமிச்சாங்க. அது யார் மேடம்? அவரு நவீன் சொல்லிட்டு ஏதோ பேர் சொன்னாங்க. சரிங்க, டாக்டர் சிபியோட கிளையண்ட். அவங்க வந்து சவுத் சைடு ஆளு, சென்னையில சவுத் சைடு ஆளுங்க. சென்னையில வந்து ஒர்க்குக்காக ஸ்டே பண்ணிருக்காங்க. அவன் தம்பி வந்து வேலைக்கே கல்யாணம் ஆகி 2 months என்னால ஃபேமிலி சர்க்கிள் லைஃப்பை கூட மூவ் பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு 2 மாசத்துல எங்க கீழே விழுந்து பேக் பெயின் வந்து. புரியுது மேடம். அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதால ஒர்க்குக்கும் போக முடியல, சிட்டிங் ஒர்க் என்னால் பார்க்க முடியல, வேலைக்கே போக முடியல, வேலை கிடைச்சாலும் என்னால் போக முடியல. எத்தனையோ இங்கிலீஷ் டாக்டர் அந்த இதை பார்த்ததுக்கு இது சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட இப்போதைக்கு உடம்புல தெம்பில காசு இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். புரியுது. ஸோ அந்த தம்பி எனக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ்னா, நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு கீழே ஓஏ அவனோட ஃப்ரெண்ட் அவன். நான் 2 3 தடவை லீவ் போட்டு இங்கே வந்ததை பற்றி என் ஓஏ கிட்ட பேசுவேன் நான். ஸோ அவனுக்கும் ரொம்ப சிவியரா அந்த வீசிங்லாம் இருக்கு. ஆக்சி ப்ளஸே போ தம்பி அங்கே சரியாகும்னு சொல்லும்போது அவன் சொன்னா, எனக்கு சரியாகிறதோட என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் சரியாகணும், அவனுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்க, நீங்க தானே பேக் பெயின் போறீங்கன்னு போது அப்பதான் நான் சொன்னேன். அவன் வந்து 2 சிட்டிங்லேயே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த டெஸ்டிமோனியல் பார்த்து அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு ஷேர் பண்ணான் வீடியோ. என்னை வந்து வீடியோ எடுத்தாங்க. நான் ரொம்ப இருக்கிற உண்மையை தான் நான் சொன்னேனே தவிர மற்ற நேரத்தில் என் வாயிலேருந்து வந்து எல்லாமே வந்து ஃபேக்டாக ஃபீல் பண்ணதோட இதுதான் வந்தது. நல்ல வேலையில் நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. நீங்கள் இல்லைன்னா நான் அங்கே போயிருக்க மாட்டேன், நான் இப்படி தான் சுற்றி இருந்தேன், எங்கே போகிறதுன்னு தெரியாமல். ஸோ அதுதான் 5 சிட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல இப்போ வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டான். சூப்பர். ஸோ ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. உங்களை நேரடியாக ஒரு நாள் மீட் பண்ணி என்ன மீட் பண்ணலாம் வேணாப்பான்னு சொல்லிட்டு இல்லை இவங்கள தான் மீட் பண்ணணும். 2வது நம்ம சொன்னாலும் மேடம் அவங்க ஃபீல் பண்ணி அந்த நீங்கள் சொல்கிற சிட்டிங்ஸ் டைம் ஸ்கிப் பண்ணாமல் வராங்க பாருங்க. அதுதான் அங்கே விஷயம். என்னதான் நம்ம சொன்னாலும் சரி 2 தடவை போனோம் சரியாயிடுச்சு, 3 தடவை போனோம் சரியாயிடுச்சுன்னு விடாமல் நம்ம சொல்ற அது எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்காங்க. புரியுது. ஸோ அதனாலதான் அவங்க கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு வராங்க. மோர் ஓவர் வந்து நீங்க கொடுத்த நம்பிக்கை இங்க போனா சரியாகும். எனக்கு சரியாச்சு மேடம், அதனால நான் கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் சிபி சார்கிட்ட தான் வந்தேன். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அழுதுட்டே தான் உள்ள நுழைஞ்சேன். சரிங்க மேடம். ஒரு 2வது இங்க வந்து மெடிசனை விட உள்ள உட்காரும் போதே வந்து மற்ற இடத்துல உட்காரும் போது வந்த இதுக்கும் பார்க்கலாம் இருங்க படிப்படியாக தான் போகணுவாங்க. பட் இங்கே உள்ள உட்காரும் போதே நமக்கு சரியாயிடும் அப்படின்னும் போதே நாங்களே அதை யோசிக்க மாட்டோம் சரியாயிடுமான்னு. எத்தனை இடத்துல போயிட்டு வந்துட்டோம், எங்க சரியாச்சு, இவர் ஏதோ சொல்றாருன்ற மாதிரி ஒரு 50% தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட். உள்ள நடக்க முடியாம வந்து ரிட்டர்ன் போகும்போது கேஷுவலா போனேன், வலியோட அழுதுட்டே வந்தேன். ஆனா போகும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்தா நம்ம நடந்துருவோம் அப்படிங்கிற. ஸோ இப்போவும் அவர் என்ன சொன்னாருன்னா, மற்றவங்களாம் கூட பெயின் வந்து உடனே வாங்கணுவாங்க. அவர் சொன்ன சிட்டிங்ஸ் 5 சிட்டிங் முடிச்ச பிறகு இனிமேல் பெயின் வந்தாலும் வராதிங்க, நான் சொன்ன எக்ஸசைஸை மட்டும் கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க, எந்த மெடிசனும் எடுக்க வேண்டாம். மெடிசன் இல்ல, சர்ஜரி இல்ல, ஸ்டெராய்ட்ஸ் இல்ல, ஒன்லி எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும். இதெல்லாம் வந்து இவங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷம் முன்னாடி பழைய நான் வந்தது பழைய கிளினிக் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். யூடியூப் பார்த்து என்னோட பிரதர் இன்ல ரெஃபரன்ஸ்ல அவங்க வந்திருக்காங்க பேக் பெயின். அவங்க பேரு டாக்டர் செல்வகுமார் பிடிஎஸ். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு 2019 ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி ஒன்று இருக்கு அங்க பக்கத்துல தானே இருக்கீங்க, ஒரு தடவை போய் பாருங்க அப்படின்னு அனுப்பி. செல்வகுமார் சார் தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணணும் அப்போவுமே சொன்னா. ஸோ இது எதுக்கு நான் இந்த வீடியோ பண்றேன்னா, எங்க போறது அப்படின்னு திக்கற்ற நிலையில இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ கைடன்ஸா இருக்குங்கிறதுக்காக தான் மெயின் பர்பஸ் ஆஃப் டூயிங் ஒரு அவேர்னஸ் வீடியோ. 7 வருஷமா எங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு கூட எதுக்கு வந்திருக்காங்கன்னா, மேடம் வந்து அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வரிசையா அவங்க ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சு ரொம்ப லேட்டா வந்துட்டேனோன்னு ஃபீல் ஆகும். இல்ல சரியாகுங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்காங்க. பிளஸ் அதுவுமே நம்ம தனியாக ஒரு டெஸ்டிமோனியல், டீடாக்ஸ் டெஸ்டிமோனியல் பண்ணலாம். அண்ட் மெயின்லி நான் இது எல்லாத்தையும் கேட்கறது தான், ஆக்சி பிளஸ் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க மேடம்? ஆக்சி பிளஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பெயின் சரியானதால எனக்கு லைஃப் லைஃப் கண்டிப்பா. நான் என்ன அவஸ்தைப்பட்டேன்னு என்னால ஒர்க் பண்ண முடியாது.
ரெண்டாவது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே, இங்க வந்தா நல்ல வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு மாறும் தெளிவா பேசுறாங்க. அதே சமயம் மனசுல பட்டது ஓப்பனா சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மெசேஜஸ்ல காமிச்சாங்க. அதெல்லாம் நாங்க இன்னும் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணல. ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேசாங்க. பேரே தெரியாதவங்களுக்குலாம் எங்களை பத்தி ரெஃபர் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஆட்டோல வரும்போது கூட அவங்கள்ட்ட கூட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இல்ல உண்மை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது, நம்ம பொய் சொல்ல போறது இல்ல. நாம என்ன ஃபீல் பண்ணுன்றது அவரு ஆட்டோக்கார் சொல்லும்போதே தெரியுது. மேடம் எனக்கும் ரொம்ப பேக் பெயினா இருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு வந்த வழியை நான் ஃபீல் பண்ணேன். சரி அவங்களாம் இந்த ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க உட்காரணும், ரொம்ப நேரம் உட்காரணும், ஒரு 8 மணி நேரமாவது வேலை செய்யறாங்க அவங்க. சரி நீங்க கண்டிப்பா வாங்க சார்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்பரே கொடுத்துட்டு வந்தாங்க. இதுல நம்பரை இது இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க பையனுக்கு சொன்னேன், உங்க அம்மாவோட ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் தம்பி, அதுக்கு மீறி 20% தான் ட்ரீட்மெண்ட் அப்படி தான் நான் சொன்னேன் இன்னைக்கு. உண்மையால தான். ஏன்னா ஒரு நல்லது நடக்குதுன்னா அது 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுறவங்கிறது இந்த காலத்தில் உலகத்தில் ஈவன் ஓன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓன் ஃபேமிலி கூட பண்ணாதவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன் இங்கேயே வருவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க, ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி தம்பிகளும் கூட கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, அதாவது ஃபேமிலியில். ஏன் அப்படின்னா சரி நம்ம நல்லா இருந்தால் போதும், எதுக்கு சொல்லணுங்கிற நினைக்கிற சர்க்கிள் முன்னாடி இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ இன்னும் வந்து உலகம் வந்து இருக்குன்னு அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் மேடம், யாருக்குமே டைம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் அதுதான் மெயினா. அவங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறது, மேடம் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 1 மாசம் கழிச்சு சொல்றாங்க. சரி இந்த மக்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்படி யாராவது கொடுக்கலன்னாங்கன்னா ஆக்சி பிளஸ் மெடிக்கல் சென்டர் டாக்டர் பிரியா சிபி இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வில் பி கிவன் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி அண்ட் ஸ்லாட் கேன்சலிங். ஈவன் எக்ஸ்ட்ரா டைம் கூட இருந்து டாக்டர் சிபி பார்க்குறாங்க. இது மேடம்காக சொல்லலைங்க, இது வந்து ஏன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல கன்வே பண்ணிருக்காங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கிடைக்கல. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் மண்டே நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்க, அப்பவே நான் வந்து ஒருத்தவங்க சொன்னேன் இந்த ஸ்லாட் ஃப்ரீயா இருக்குன்றாங்க, முடிஞ்சா போங்க. ஆக்சுவலி என் மேனேஜர் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் தெரியும் இந்த ஸ்லாட் வைக்க சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்க சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்க ப்ரீவியஸா கேன்சல் பண்றதா இருந்தது, லாஸ்ட் மினிட்ல ஸ்லாட்ஸ் கொடுத்தோம், அன்னைக்குமே ஃபுல் ஆயிடுச்சு. பட் ரொம்ப வழியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் டாக்டர் பிரியா சிபி ஆக்சி ப்ளஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் த பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு. பெயின் மேனேஜபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்லாட்ஸ் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுப்போம். இது எல்லாத்தையும் மீறி இவங்க கொடுத்த ட்ரஸ்ட்டு தான் இவ்வளோ கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்த ஹோப்பாக இருந்தவர் வந்து டாக்டர் செல்வகுமார் பிடிஎஸ், அவரே ஒரு டாக்டர் தான். ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் வந்தாங்க மேடம், செல்வகுமாரும் சார்கிட்ட வந்தாங்க பாருங்களேன். அவர் ஒரு 6 months பிஃபோர் 8 months பிஃபோர் 2 சிட்டிங்ஸ் 3 சிட்டிங்ஸ் மும்பைல இருக்காங்க. மும்பை பேஸ்ட் லீவ்ல இங்க வரவே ஓன் பிரதர் இல்லாத. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். அவங்க வந்து சார் பார்த்துட்டு போனாங்க. வெரி குட் கன்சல்டேஷன். ஐ திங்க் ஃபீஸ் கூட வாங்கல நினைக்கிறேன். சார் வந்து சொன்னாங்க டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் நாங்க வாங்க மாட்டோம், அது மெடிக்கல் எட்டிக்யூட் நீங்க ஃபாலோ பண்ணுவோம். இதுல வந்து என்னன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்க வீடியோவே பண்ணல, ஒரே ஒரு வீடியோ ஹார்ட்லி தான் இருந்தது. அந்த வீடியோல என்ன ட்ரஸ்ட்னு தெரியல. இப்போ நாங்க நிறைய பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இது வந்து எங்கேயாவது யாருக்காவது கண்ணில் படும், அந்த பட்டுச்சுன்னா நாங்கள் உட்காந்து கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறத விட அந்த கேள்வியில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து அந்த கிளையண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ப்ராப்ளமை சொல்லும்போது அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நான் இது கேட்கறதுக்கு ரீசன் வந்து இது வந்து ப்ரொமோஷனுக்கோ இல்லை வந்து அது உண்மை தானே மேடம், ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இது வந்து நான் சொல்லிட்டு ஆன்சர் சொல்றதை விட இந்த மக்களோட பதில் தான் வந்து அதுக்கான ஆன்சர்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது, இந்த பாண்ட் வந்தனையுமே என் பையன் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. எத்தனை டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த கனெக்ட் இருக்குன்னு தெரியாது, எனக்கும் டாக்டர் சிபிக்கும். ஸோ எல்லா டைமுமே எல்லா பேஷண்ட்ஸும் எங்களோட பிளெஸிங்ஸில் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸில் என்னோட ஃபேமிலி வச்சுப்பாங்கிறது நான் கண்டிப்பாக நினைப்பேன். சீக்கிரம் அவங்க பையனோட டெஸ்டிமோனி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் என் கேர்ள் பொண்ணு கூட்டு வரணும் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கா முடிச்சிக்கலாம், எல்லாரும் ஸ்டெப்பாக முடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அண்ட் மேடம் வந்து இன்னொரு டீடாக்ஸோட ஃபேன். அவங்களுக்கு வந்து இப்போ லோ பேக் பெயின் ஹேர் ஃபால்லாம் இருக்கும் போதெல்லாம் நமக்கு டீடாக்ஸ் செஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 6 months அவங்க ப்ராப்பராக கேர் பண்ணிக்கலாம், டைம் கிடைக்கும் போது வந்துருவாங்க. உண்மைதானே, அது எடுத்தும் போது உங்களுக்கு அது பெட்டராக இருந்ததுங்களா, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் நல்லா இருந்துச்சு. நான் அப்பயே கால் பண்ணியே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஓகே தான் மேடம், எத்தனை செஷன் எடுக்கணும்னு கேட்டேன். மேடம் வந்து 3 செஷன் ஏதோ எடுத்துக்காங்க, பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா வாங்க, ரொம்ப உடனேலாம் வரணும்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் தாங்கறனால. ஸோ அதனால வந்து யாராக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னா 4 பேத்துக்கு சொல்லுங்க.
அது ஸ்ப்ரெட் பண்றதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. உங்களால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த இப்போ என்ன புண்ணியம் இன்னொரு பயம்னா சிபி சார் கிடைக்கிற அப்பாயின்மெண்ட் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு எப்போ கிடைக்காம பாத்தீங்களா? போகுதுங்களா எங்களுக்கு இல்ல until unless எனக்கு போஸ்ட்மார்ட்டம் கேஸ்ல இருந்தேன். இப்போ ஐ மேனேஜ் somehow. பட் நான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருவேன். பட் என்னன்னா எமர்ஜென்சிங்கிறது பெயினுங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி. என்னோட பொறுத்தவரை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனாலும் வந்தாலும் இப்போ உங்களை மாதிரி நம்பிக்கையான பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே, கிளைண்ட்ஸ்க்குலாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. 1000 கேள்வி பண்ணுவாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் மற்ற கிளையண்டோட வீடியோ அண்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.